சேலம் அருகே பள்ளிக்கு செல்லும் தடை விதிக்கும் மதுபோதைக்கு அடிமையான தந்தையிடமிருந்து தன்னை பாதுகாப்பு தொடர்ந்து கல்வி கற்க உதவ வேண்டும் என்று 10ஆம் வகுப்பு மாணவி மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க மனு அளித்துள்ளார். தொழிலாளி ஒருவருக்கு 3 பெண் குழந்தைகள் உள்ளனர். இவரது முதல் மகள் பள்ளி படிப்பை முடிக்காத நிலையில் குடும்ப சூழல் காரணமாக வேலைக்கு செல்கிறார். 2வது மகள் 10ஆம் வகுப்பும் 3வது மகள் 6ஆம் வகுப்பும் படித்து வருகின்றனர். இந்நிலையில் 2வது மகளையும் பள்ளிக்கு செல்லக்கூடாது என்று தன்னை மிரட்டுவதாக கூறப்படுகிறது. இதனால் மிகுந்த மன உளைச்சல் ஏற்பட்டுள்ள மாணவி இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். எங்கள் அப்பா என்ன அடித்து துன்புறுத்திக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ எங்கள் அம்மாவையும் அடிச்சு உடம்பு சரியாத பண்ணிவிட்டாங்க. அப்போ 3 வருஷமாக எங்கள் அம்மாவும் படுத்திருக்குது. இப்போ என்னையும் ஸ்கூல் நிறுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்கள் அக்காவும் ஸ்கூல்னுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கிறா. இப்பயுமே முந்தானத்து கூட என்ன பிடிச்சி அடித்தாரு. இப்போ நேற்று நைட்டு கூட பைய தூக்கி போட்டார், மேலே அடிக்கிறதுக்கு வந்தார். எங்கள் அப்பா வந்து அடித்தாங்களே, எங்கள் அம்மாவும் என்னத்துக்கு அடிக்கிற அப்படின்னு போய் நாங்கள் கேட்டோமா, நீ வாய் ஓரத்தை பேசுகிற, ஸ்கூல் நிறுத்துற மாதிரி நிறுத்தி வேலைக்கு போய் வைக்கிற மாதிரி சம்பாரிச்சு வாங்கி ஸ்கூலுக்கு கூட காசு தர மாட்டார். எங்கள் அக்கா தான் வேலைக்கு போய் காசு கொடுத்துட்ருக்குறா. எங்கள் அப்பாவை திருத்தணும், இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி திருத்தி வீட்டு குடும்பம் கரெக்டாக நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம் நான் வந்துக்கிறேன். ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஸ்கூலுக்கு போகணும்.